Hello viewers, வெல்கம் செய்கிறேன் அக்மல் போருக்கு. இன்னைக்கு ரொம்பவும் ஃபேமஸான ஒரு சிக்கன் ஹண்டி தாங்க வந்து செய்ய போகிறோம். இது வந்து ரொம்பவே வந்து பாப்புலரான ஒரு டிஷ்ஷு, அவ்வளோ டேஸ்டியாகவும் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா நார்தன் இந்தியாவில் அவ்வளோ வந்து ஃபேமஸாக இருக்கும். வாங்க இப்போ எப்படி செய்யலான்ட்டு போய் பார்க்கலாம். ஒரு 3/4 கிலோ சிக்கன் இருக்கும். போன்லெஸ் சிக்கனுக்கு இதுக்கு மீடியம் பீஸில் வந்து கட் பண்ணிக்கிட்டேன். அடுப்பில் பேன் வச்சுருக்கேன். இதில் வந்து நம்ம 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கலாம். எண்ணெய் அளவே வந்து சூடாயிடுச்சு. இதில் வந்து 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதுக்கு வந்து போட்டுக்கலாம். மறுபடியும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இஞ்சி பூண்டு விழுது. அது இப்போ வந்து கொஞ்சம் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். பாருங்கள், இந்த சிக்கனுக்கு வந்து இதில் போட்டுக்கலாம். இதுக்கு ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வந்து வதக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் நம்ம உப்பும் வந்து சேர்த்துக்கலாம். ஒரு 4 ஏலக்காய் இருக்கும். இந்த மாதிரி வந்து தட்டி போட்டுக்கிட்டேன். அந்த வாசனை நல்லாவே வந்து இதில் அப்சர்வ் ஆகும். இந்த மாதிரி ஹை ஃப்ளேமில் வச்சு இதுக்கு வதக்கக்குள்ளே இந்த சிக்கன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கலர் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். இந்த மாதிரி வந்து வதக்கிட்டு சமைக்கக்குள்ளே நல்லா அந்த டேஸ்ட் இருக்குது. பாருங்கள், இந்த மாதிரி வந்து சிக்கன் வந்து கொஞ்சம் ஒயிட்டாக ஆன பிறகு நம்ம வந்து இதில் மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கலாம். நான் ஒரு 5 நிமிஷம் இருக்கும் இதுக்கு வதக்கிட்டேன். அதுக்கப்புறம் தான் வந்து மிளகாத்தூள் சேர்க்குறேன். 1 டீஸ்பூன் இதில் மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கிட்டேன். ஒரு 2 நிமிஷத்துக்கு இது நல்லா வந்து வதக்கிட்டேன். இப்போ நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இந்த சிக்கன் பார்த்திங்கன்னா வெந்திருக்காது. இது வந்து நம்ம அப்புறமா வேக வைக்கக்குள்ளே வந்து வெந்துடும். ஒரி பண்ணாதீங்க. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்குறோம். இதில் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கிட்டேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தேவைன்னா எண்ணெய் சேர்த்துக்க முடியும். இது வந்து பெரிய வெங்காயம் எடுத்து நான் 1.5 வெங்காயம் இருக்கும். இதுக்கு நல்லா வந்து கிரேட்டர் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் வந்து மீடியம் சைஸாக இருந்தால் 2 கூட வந்து எடுக்க முடியும். 1 டீஸ்பூன் ஜீரகம் பொரியட்டும். நம்ம இந்த வெங்காயத்துக்கு போட்டு நல்லா வந்து இதுக்கு வதக்கணும். நீங்கள் வந்து மெலிசாக வந்து கட் பண்ணி கூட வந்து போட முடியும். இந்த மாதிரி பொன் உருளாக வந்து நல்லா வந்து வறுத்துக்கலாம். 1.5 டீஸ்பூன் இதில் இஞ்சி பூண்டு விழுது வந்து போட்டுடலாம். மதியம் வந்து நம்ம சேர்த்துருக்கோம் இஞ்சி பூண்டு விழுது. இது என்னுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வந்து வதக்கலாம். மீடியம் சைஸில் ஒரு 3 தக்காளி இருக்கும். இதுக்கு நல்லா வந்து அரைச்சி பேஸ்டாட்டம் செஞ்சாச்சு. இப்போ இதுக்கும் வந்து நல்லா வந்து வதக்கணும். இதில் வந்து கொஞ்சம் நம்ம வந்து உப்பு வந்து போட்டுக்கலாம். நல்லா வந்து வதங்கி சீக்கிரமாகவே வரும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வந்து வதக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி வந்து நல்லா வந்து உங்களுக்கு வதங்கி அந்த பச்சை வாசனைலாம் போயிருக்கணும். பாருங்கள், தக்காளியும் வெங்காயம் வந்து நல்லா வந்து வதங்கி வந்துடுச்சு. இந்த மாதிரி வந்த ஸ்டேஜில் தான் வந்து நம்ம பவுட்ரு மசாலா வந்து சேர்க்கணும். இதில் வந்து நான் காஷ்மீரி மிளகாத்தூள் வந்து எடுத்துருந்தேன். இதில் வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துங்க. நான் வந்து 2 டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். இது வந்து 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள். இதனுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வந்து வதக்கலாம். சிம்மில் வச்சு வதக்குங்க பவுடர் மசாலா வதக்குள்ள. இது வந்து கெட்டியான புளிப்பில்லாத தயிர் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். இந்த மாதிரி போடக்குள்ள உங்களுக்கு நல்லா அந்த ரிச்னஸ் ஆட்டம் இருக்கும் அந்த கிரேவி. நீங்கள் 1 நிமிஷத்துக்கு நீங்கள் கேஸுக்கு ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா வந்து இதை மிக்ஸ் பண்ணிக்கிங்க. ஏன்னா ஒரு சில சமயத்தில் வந்து தயிர் வந்து உங்களுக்கு பிரியும். மறுபடியும் ஆன் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சிக்கனுக்கு இதில் போட்டுக்கலாம். இந்த சிக்கன் வந்து உங்களுக்கு வெந்திருக்காது. 40% தான் வந்து வெந்திருக்கும். இப்போ மீதி வந்து இதில் நம்ம வேக வைக்க போகிறோம். எல்லாமே வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதில் தண்ணி வந்து அதிகமாக வந்து போடக்கூடாது. நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 150 மில்லுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் வந்து போட்டிருக்கிறேன். இப்போ இதுக்கு மூடி வச்சு நம்ம ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா வந்து வேக விடலாம். அதுக்கு முன்னே உங்களுக்கு உப்பெல்லாம் வந்து பார்த்துங்க, எவ்வளோ தேவையை போட்டுங்க. பாருங்கள், ஒரு 10 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு அப்பப்போ வந்து கிளறி கொடுத்து வேக வச்சுருந்தேன். இப்போ இது நல்லா வந்து வெந்துருச்சு. கொஞ்சம் தேவையான அளவு சாப்டு கரியாண்டர் லீஃப் வந்து போட்டுக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் நம்ம வந்து ஜீரகத்தூளும் ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து மிளகுத்தூளும் வந்து சேர்த்துக்கலாம். இது வந்து காய வச்ச வெந்தய இலை. இது போடக்குள்ள நல்லா வாசனையாக இருக்கும். நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 டீஸ்பூன் போட்டுக்கிட்டேன்.
இது வந்து கரம் மசாலா தூள். இது வந்து 1 டீஸ்பூன் வந்து இதில் சேர்த்துக்கலாம். நல்லா வாசனையாக இருக்கும். தேவையான அளவுக்கு பச்சை மிளகாய் வந்து போட்டுங்க. உங்களுக்கு காரம் வந்து கம்மியாக வேணும் அப்படின்னா 1 கூட வந்து போட முடியும். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் டபுள் க்ரீமும் வந்து போட்டுக்கலாம். நல்லா ரிச்சான டேஸ்ட் கிடைக்கும். ரெஸ்டாரண்ட்டில் இருக்கிற மாதிரியே அவ்வளோ சூப்பரான டேஸ்ட் இருக்கும். இப்போ இது மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதில் வந்து ஒரு 50 ml இருக்கும். நான் வந்து தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன். அதிகமாக வந்து சேர்க்கக்கூடாது. இந்த கிரேவி வந்து இந்த மாதிரி வந்து கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் நல்லாயிருக்கும். இதில் ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு நம்ம வேக விட்டுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் இருக்கும். இது வந்து நீட்டாக நான் வந்து இஞ்சிக்கு கட் பண்ணிக்கிட்டேன். தேவையான அளவுக்கு நம்ம கரியாண்டர் லீஃப் மறுபடியும் சேர்த்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ வந்து தலன்ட்டு கிரேவி ரெஸ்டாரண்ட்டில் இருக்கிற மாதிரியே ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காத ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட் டைம் வியூவராக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள் இப்போ வந்து நம்ம வந்து டிஷ் அவுட் பண்ணிகிட்ருக்குறோம். இது வந்து சூப்பரான ஒரு ரெசிபி. இது வந்து உங்களுக்கு ரொட்டியோட சப்பாத்தியோட நெய் சாதத்தோட அவ்வளோ அருமையாக இருக்கும். எங்கள் சேனலில் மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்பு, பிரியாணி எல்லாமே வந்து சூப்பராக இருக்குங்க. நான் கீழே லிங்க் கொடுக்குறேன். தேவைன்னா பார்த்துங்க. என்ஜாய் ஃபுட்.